வணக்கம். அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மயங்கி விழுந்ததால் திடீரென்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கதறி அழுத துர்கா ஸ்டாலின் என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அமெரிக்காவிற்கு 17 நாள் பயணம் கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நிறுவனங்களை சந்தித்து இதுவரை 2100 கோடி வரை முதலீடுகளை பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனாலும் மறுபக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தீவிர சிகிச்சையும் மேற்கொண்டு வருவதாகவும் அமெரிக்காவில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்று இரவு அவர் திடீரென்று மயங்கி விழுந்ததால் அவரை தற்பொழுது தனியார் மருத்துவமனையில் பார்த்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தமிழும் ஆங்கிலமும் தெரியாமல் பொம்மையாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அமைதியாக இருக்கிறார் என்ற செய்திகள் இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, மெக்சிகோவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக வாழக்கூடிய பகுதியான சிகாகோவிலும் சரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழில் பேச தடுமாறிய பொழுதும் மயங்கி விழுந்துள்ளார். இந்த செய்தி தமிழக ஊடகங்கள் செய்திகளை வெளியிடாமல் தடுத்தது. ஆனால் இணையதளங்களில் இந்த செய்திகள் காட்டுத்தீ போல் பரவியதால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது பெயர் மிகப்பெரிய ஒரு அவமானமாக மாறியது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று மயங்கி விழுந்ததால் அவரை அவசரமாக அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கிறார்கள். இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது உடல்நிலையில் தற்பொழுது மோசமான நிலைமை இருப்பதாகவும் அவருக்கு ஓய்வு தேவை இருப்பதாகவும் இன்னும் இருக்கக்கூடிய நாட்களை அவர் யாரையும் சந்திக்காமல் இருக்க வேண்டும், அதிக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்கேற்ப மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனால் அனைத்து பொறுப்புகளையும் தொழில்துறை அமைச்சர் TR ராஜா அவர்கள்தான் பார்த்து கொள்வார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் சென்றார். ஆனால் கடைசியில் அவருக்கே தற்பொழுது விபரீத முடிவாக மாறியிருப்பதாகவும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் விரைவில் தமிழகத்திற்கு திரும்புவார் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மீண்டும் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமையுமா? ஏனென்றால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரச்சனையிலிருந்து அமைச்சர் KKSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது துரைமுருகனும் சிங்கப்பூருக்கு சென்றுள்ளார். இது அனைத்தும் ஸ்டாலினுக்கு தலைவலியாக மாறியுள்ளது.